ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா டி பெரியார் அவர்களும், நிக் முனிஷ் அவர்களும், ஜேம்ஸ் பர்க் அவர்களுக்கும், இந்த 3 பேருக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்றைக்கு நம்ம வீடியோவோட எதிரொலியாக, அதாவது இவங்க பண்ண தப்ப நம்ம உடனடியா சுட்டி காட்டி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, பெரியாருடைய பிறந்தநாள் பாத்தீங்கன்னா 173வது பிறந்தநாள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது நம்ம போட்டு இது தப்பு, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஏஜை மட்டும் மறைச்சிட்டானுங்க. மறைச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா, மறைச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த வேலை? எப்பயாச்சும் தான் வைக்கிறீங்க. ஒரு பெரியார் முதல், அதாவது உங்க கொள்கை தலைவர் அவரோட போட்டோ வைக்கும் போது கரெக்டா பார்க்க வேணாமா, இது எதுக்கு எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பண்ணோம். அதை விட்டுட்டு சும்மா நாங்களும் வைக்கிறோம்னு சொல்லிட்டு எதுனா ஒண்ணு வச்சு விட்டு இப்படிதான் அசிங்கப்படணும். பொதுமக்கள் அங்க போற எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் திட்டிட்டு போனாங்க. என்னையா இது இப்படி இருக்கிறானுங்க, நல்ல வேலை நீங்க ஒரு 2 கொடியை சொருவிட்டு போயிட்டீங்க, இல்ல வேற யாராவது திட்டிட்டு போவாங்க. இப்போ உங்க கொடியை நீங்க சொன்ன உடனே இவனுங்க தற்கூரிப்பா, இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு பார்த்து நினைச்சிருப்பாங்க. அதான் உண்மை. நான் எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து எதனா திருப்பி ஏதாச்சும் நீங்க போட்டோ வைக்கணும், இல்ல ஏதாச்சும் கொள்கை தலைவர்களை பிறந்த நாளோ நினைவு கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணுங்க, அப்புறம் என்ன வயசு, எத்தனாவது நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவா எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு 3க்கு ஒரு 4 வாட்டி ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம் பண்ணி ஒரு பந்தா காட்டுங்கன்றேன். முகம் பார்த்த நானும் முடியாமல் நீ திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம். எனக்கு இந்த பாட்டாக ஞாபகம் வருது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, போயிட்டு வரும்போது கர்ச்சிப்பை மூடிங்கன்னு அப்படி வர்றாரு. எதுக்கு கர்ச்சிப்பை மூடிட்டு வரீங்க? எதுக்கு ஐயா நீங்க கர்ச்சிப்பை மூடிட்டு வரீங்க ஐயா? உங்களுக்கே தெரியுதுல என்னடா நம்ம பண்றது மானங்கட்ட தனம், எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்போ நீங்க அமித்ஷாவை பார்த்துட்டு தைரியமா கட்சி போட்டு வெளியே ஆமா பார்த்துட்டு சொல்லிட்டு போ. எதுக்கு மூடினாரு? அப்ப உங்களுக்கே தெரியுது இல்ல எவ்வளவு அடிமையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஊரே பார்த்து சிரிக்குது. இவர் கட்சிப்பு முடிஞ்சு குஞ்சுன்னு வராராம். அதை எப்படி விடுவாங்க நம்ம ஆளுங்க? நம்ம ஆள பக்கா போக்கஸ் பண்ணி எடுத்து வீடியோ போட்டு விட்டாங்க. இப்ப என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு முழிக்காம இஷ்டத்துக்கு ஏடிஎம் கேட்டு, அது எடப்பாடியே கிடையாது. அந்த ஐடிவி போறோம், எடப்பாடி கிடையாது, நீங்க வேற யாரோ பார்த்துட்டு சொல்றீங்க. அப்புறம் இன்னொருத்தன் போடுறான், அவருக்கு இன்ஃபெக்ஷனுங்க. அதனால ஏம்பா நான் கேட்கிறேன், வெளியே வந்தாதான் நீ மூக்க மூண்டு போனோம். இன்ஃபெக்ஷன்னா கூட அது காருக்குள்ள உட்காந்து நீ மூக்க மூண்டு போறீங்க. அது எது குனிகிறீங்க? அப்போ குனிஞ்சு பழக்கம் அதானே. எதுக்கு இந்த மானங்கட்டதானு கேட்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க மொத்தமா தமிழ்நாட்டை தூக்கின்னு போயிட்டு பிஜேபி கிட்ட விற்கிறதுக்கு பக்கா பிளான் போட்டாங்க. தமிழ்நாடு மக்களே உஷாராருங்க. வரும் 2026 தேர்தலில் இவனுங்க டோட்டலா ஒழிச்சிடணும். இவனுக்கு கதையே இருக்கக்கூடாதுன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்துச்சு. அது பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது நீங்க சோசியல் மீடியால நீங்க பார்க்கலாம், மதியானமே போட்டோ போட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவேகா தற்கூரிகள். அவங்க என்ன போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா கூட்டமே வரல, விரிச்சோடி போயிருக்கு. இதே எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு விரிச்சோடி போயிருக்கு. பாத்தீங்களா? இதுதாங்க தளபதினா தளபதி தான். தளபதி வரன்னு சொன்னாலே ஒரு நாளைக்கு முன்னாடி கூட்டம் வந்துடும். காலையிலே உட்காந்துருவாங்க. டேய், இது நீ காலிலே உட்காரத்துக்கு நீ தற்கூரியும் கிடையாதுரா. இவங்க தலைவரை மதிக்கிறவங்க, ஒழுக்கமானவர்கள், தலைவர் பேச்சை கட்டுப்படுறவங்க. அதனால கரெக்ட் டைமுக்கு சொன்ன டைமுக்கு தான் வருவாங்க. அது கூட தெரியாம மதியானம் போயிட்டு போட்டோ எடுத்து போட்டு பாத்தீங்களா ஆளே வரல. ஏண்டா ஃபங்க்ஷன் நடக்கிறது 5 மணிக்கு, 5 மணிக்கு பாத்தீங்களா அங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு, எவ்வளவு கட்டுப்பாடா வந்தாங்க பாத்தீங்களா இல்லையா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் தலைவர் என்ன சொல்றாரு, தலைவர் பேச்சை கேட்டு கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. மழை அவ்வளவு பெய்யுதுங்க, மழை அவ்வளவு பெய்யுது. இருந்தாலும் பாரு, யாரும் நவுறாம இருக்கிற சார் எடுத்து தலையில வச்சுட்டு வேற என்ன பண்றது, அங்க கொடை இருக்கிறவங்க வச்சிருந்தாங்க, மழை இருக்கிறவங்க சாரை தூக்கி தள்ள வச்சிருந்தாங்க. தமிழில் எழுதிய துணிச்சல்காரன், இதனால் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டவர், பின்னர் கழக ஆய்வாளராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். சோ இது பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட கொற்ற மழை நின்று தலைவரை பார்க்கணும், தன் தலைவர் பேச்சை கேட்கணுன்றதுக்காக அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி உட்காந்து கேட்டுட்டு போறாங்க. ஜெனுவனா போறாங்க. எப்படி
சேரை கீரெல்லாம் ஒடிக்காம எதுவும் பண்ணாம இருந்த சேர் அப்படியே இருக்கு. யாரும் சேரெல்லாம் ஒடிக்கல, எதுவும் பண்ணல. இது இப்படிதான் இருக்கணும். இது இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் கேளுங்க. இது வந்து மாநாடு கிடையாது ராஜா. இது சாதாரண முப்பெரும் விழா, பொதுக்கூட்டம் மாதிரி வச்சுங்க, அவ்வளவுதான். இதுக்கே பாத்தியா எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் வந்து ஒரு ரசிகனை, அதாவது ஒரு நடிகனை பார்க்க வர கூட்டத்துக்கும் ஒரு தலைவனை பார்க்க வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இதுதாங்க. இதுதான் உண்மை. நடிகனை தியேட்டர்ல பாக்குற மாதிரியே வந்து ரோட்ல வரும்போது பாக்குறான், அவன் அப்படிதான் நடந்துப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு நடக்கிற தியேட்டர் தான். இப்போ எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஒரு தியேட்டர்ல எப்படி என்ன பிஹேவ் பண்ணுவோமோ அதை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான், வைப் பண்றான். மற்றபடி இவருக்கு காரணம் இவரு தான் தமிழ்நாட்டையே மாற்ற வராரு, அப்படியே தமிழ்நாட காப்பாற்ற வராரு அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. அவனுக்கு கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்பா என் தலைவனை நான் பாக்குறேன்ப்பா, தலைவன் ஸ்கிரீன்ல பாக்குறேன், தலைவன் பயங்கரம் பண்றாரு, இவர் வந்து இவருக்கு முதலமைச்சர் ஆக்கிடணும். ஆனா முதலமைச்சருடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒருத்தனு கூட தெரியாது. ஒருத்தனு கூட எவனுமே தெரியாது. அந்த அழகுல தான் வந்து அவனுக்கு கட்சி இருக்குதுன்னு சொல்றேன். ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாருங்க, வர சனிக்கிழமை என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்றத பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அன்னைக்கும் பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு வந்து போட்டு மீடியால இருந்து கிழிச்சாங்களே, நீங்க பாருங்க, அப்ப கூட அதே மாதிரிதான் இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவானுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து நாகப்பட்டினத்துல பண்ண போறானுங்க. எல்லாரும் ரெடியா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற வாழைத்தாரை வந்து ஏகப்பட்ட வாழைத்தாரை வந்து தொங்க விட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அதை வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே அதை எடுத்துட்டு போறாங்க. உடனே இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா கிண்டல் பண்றாங்க, பாத்தீங்களா இந்த மாதிரி திருவின்னு போறானுங்க, இதுதான் கொள்கை கூட்டமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. யாரு? இந்த தாவேகா தற்குறிகள். டே, இது வந்து அவங்களுக்காக வச்சதுராது. அவங்க வர்றவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, வேஸ்டா போக எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி திருவின் போலியே ஒரு கூட்டத்துல இருந்து சேரை திருடுறது, சின்டெக்ஸ் டேங்க திருடுறது, அப்ப வந்து இரும்பு கம்பியில் திருவின் போறது, திருட்டு பசங்க இல்லடா, இது அவங்களுக்காக வச்சது, அவங்க எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன். அங்க இருக்கிறது வேஸ்டா போகும்போது மக்கள் எடுத்துட்டு போறாங்க, அவங்க பயன் பண்றாங்க. ஏன்னா வந்தவங்க திருப்தியா போவாங்கடா. உங்களை மாதிரி வந்து தண்ணிக்கே ஐயா தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு பிச்சை எடுக்க வைக்க மாட்டானுங்கடா. இதுதான் திமுகவுக்கும் தாவேக்காவும் உள்ள வித்தியாசம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா, தற்குறி பசங்களா. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கிண்டல் பண்றானுங்க. அதாவது விஜய் கூட்டம் போட்டாரு, அதனால திமுக பாருங்க சும்மாவே வந்து ஒரு விழா நடத்துறாங்க. டே, என்ன ஏதுன்னு தெரியாம பேசக்கூடாது ராஜா. இது வருஷம் நடத்துற முப்பெரும் விழா. சும்மா வந்து உங்களை மாதிரி வந்து இஷ்டத்துக்கு எதனா ஒண்ணு அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டே, ஃபர்ஸ்ட் நீங்க காம்படிஷன்லயே கிடையாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு கூட்டம் போட்டாலோ இல்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு வட்ட செயலாளருக்கும் சரி, பகுதி செயலாளருக்கும் சரி, நீங்க இங்கதான் உட்காரணும், நீங்க எத்தனை பேர் வருவாங்க எல்லாமே கேட்டு பக்காவா ஒரு இடம் அவங்களுக்கு செட் பண்ணி வச்சிருவாங்க. அவங்கவுங்க அங்கங்கதான் உட்காராங்க தவிர வேற எங்கிருந்து எகிரி குச்சி போறது, இங்க இருக்கிற எகிரி குச்சி போறது அப்படிலாம் இல்ல. இப்ப அந்த மாவட்டம் சார்பா வராங்கன்னா அங்க வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர் எல்லாருக்கும் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க நகர செயலாளரோ இல்ல வட்ட செயலாளரோ இல்ல பகுதி செயலாளரோ அவங்கதான் பொறுப்பெடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட வந்து வச்சிருக்காங்க திமுக. பட் ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க, யார் வேணா வாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து திருச்சியில வரீங்கன்னு வச்சுக்கோங்க, திருச்சி சார்ந்ததுல வர மாட்டாங்க, வெளி ஏரியால இருந்து வருவானுங்க, திருநெல்வேலியில இருந்து எல்லா ஊர்ல இருந்தே சரி கிளம்பி வந்துருவானுங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பாத்தீங்களா திருச்சியே குலுங்கிடுச்சு, திருச்சியில இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொதுக்கூட்டமா அங்க இருக்கிற ஒரு இடம் மட்டும் தான் வருவாங்க. இது வந்து முப்பெரும் விழானால பாத்தீங்கன்னா கட்சி முக்கிய நிர்வாகிகளும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியஸ்தர்களும் கூப்பிட்டு பண்ணதுதான் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லோக்கல்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல லோக்கல் பப்ளிக் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனா வந்து சிலர் வந்து என்ன பண்றானா, இல்ல இவங்க வந்து செட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டே. நீ செட் பண்ணி கூட்டு வந்தாங்களோ, அது பண்ணாங்களோ, இது பண்ணாங்களோ இல்லையா, கட்டுப்பாடோட இருந்தாங்களா இல்லையா, அதான் ஒரே கேள்வி. அது போக பாத்தீங்கன்னா அங்க வந்தவங்களுக்கு எல்லாருமே சரி, அவங்க சாப்பிடணும், தண்ணின்றது அத்தியாவசியம். நீ வந்து சாயங்காலம் வச்சாலும் சரி இல்ல மதியானம் வச்சாலும் சரி, எப்போ வச்சாலும் சரி, தண்ணின்றது அத்தியாவசியம். அது போக பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடறதுக்கு எல்லாமே கரெக்டா. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, 1,00,000 பேருக்கு சேர் போட்டாங்கன்னா 1,00,000 பேர் சேர்லயும் பாத்தீங்கன்னா அந்த தின்பண்டங்கள் வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாம வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவனுங்க இந்த மாநாடு இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. நீங்க இந்த வீடியோ பாருங்க. நாய்க்கு போடுற எலும்பு துண்டு மாதிரி அப்படியே தூக்கி போடுறானுங்க, அவங்களும் அதை பிடிக்கிறானுங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு மனிதனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு.
ஏன்னா அவங்களுக்கு இப்ப நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா இந்த மாதிரி தூக்கி போறேன் நீ வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்க, உனக்கு என்ன என் தலைவன் கொடுக்குறான் எனக்கு அன்பா நான் வாங்கிட்டு போவேன் அப்படிதான் சொல்லுவாங்க தவிர நாம என்ன சொல்ல வரன்றதை அவங்க கேட்டுக்கவே மாட்டாருங்க. இதுதான் தாவேகேயன்ஸ். இவனுங்களாம் ஜென்மத்திலும் திருந்த மாட்டாங்க. நாங்க இவ்வளவு தூரம் நாங்க சொல்றது அவனை கேவலமாவோ இல்ல அசிங்கமாவோ பேசவே மாட்டோம். டேய் இப்படிலாம் இருக்காதீங்கடா, இவன் உண்மையான தலைமை இல்லடா, கொஞ்சம் சிந்திங்கடா, இவன் நடிகண்டான்னு சொல்றோம். எதுக்கு சொல்றேன்னா உண்மையை சொல்றோம், அவன் புரிஞ்சுப்பான்னு சொல்றோம். ஆனா புரியாம என்ன பண்றான், கமெண்ட்ல எங்களை அசிங்கமா திட்டுறது, அப்படி பண்றது, வெற்றுவன்றது, குத்துருவன்றது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்துட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே இந்த சமூக வலைத்தளம் சரி, எங்கன்னா அந்த பேட்டி எத்தனை போய் சொல்றது, எங்க தலைவர் பாரு நிக்கிறாரு பாரு, மு.க. ஸ்டாலின் எதிர்த்து நிக்கிறாரு பாரு, உதயநிதி ஸ்டாலின் எடுத்து நிக்கிறாரு பாரு, அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் வருது. நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், உங்க தலைவர் விஜய சென்னையில எந்த ஏரியால வேணா நிக்க சொல்லி, எம்எல்ஏவா எந்த தொகுதியில வேணா நிக்க சொல்லி, சென்னையில எந்த தொகுதியில வேணா அவரை நிக்க சொல்லு, நின்று எம்எல்ஏவா சொல்லு, ஓப்பன் சேலஞ்சு. நீ அங்கெல்லாம் இங்கெல்லாம் ஒன்னும் சீனா கிடையாது, சென்னையில அவரை நிக்க சொல்லு பார்க்கலாம். தைரியமான ஆள் தான் நீங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருவீங்களா, நில்லுங்க, நின்று ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். அவரை முடிஞ்சா செய்ய முடியுமா? ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், நீங்க பண்ணி காட்டுங்க. ஒண்ணு இல்ல, பண்ணி டெபாசிட் வாங்கி காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க சென்னையில விஜய்ல ஒரு தொகுதியில் நிக்க வச்சு டெபாசிட் மட்டும் வாங்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியாது. இன்னமும் சினிமா பாத்தீங்கன்னா கூட்டம் வர்றது மேட்ரு இல்ல ராஜா. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாது. இது அரசியல். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை வாட்டி உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புத்தி வருது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் உடனடியா பாத்தீங்கன்னா இந்த 2 மாசத்துல உடனடியா கூட அடுத்த மாசம் கூட தேர்தல் தயவு செஞ்சு வச்சிருங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலங்க. இவங்க வருங்கால சிஎம் உட்கார வச்சிட்டோம், அது பண்ணிட்டு இது பண்ண பேசுறாங்க. சத்தியமா எங்களால முடியல, பொதுமக்களாலும் ஜீர்ணிக்க முடியலங்க. தயவு செய்து உடனடியா தேர்தலை வைங்க. தேர்தலை வச்சாதான் இவங்க அடங்குவானுங்க. அடுத்த ஒரு மாசத்துல காணா போயிடுவாங்க, கட்சி இருக்காது, எதுவும் காணா போயிட்டு திருப்பி தியேட்டர்ல போயிட்டு கட்டை எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. தயவு செய்து பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கும் அது.